பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, நாஞ்சில் சம்பத் அவர்களினுடைய தொழில் நேர்மை. வாயை வாடகைக்கு விட்டு பிழைத்தாலும் நாஞ்சில் சம்பத்தின் மீது வைத்த நம்பிக்கையை அவர் ஒரு பொழுதும் காப்பாற்றாமல் விட்டதில்லை என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய தற்குறிகளினுடைய கூட்டத்திற்கு சரியான பரப்புரை செயலாளர் என்ற அந்த பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக கிராமங்களில் சொல்லப்படுகின்ற இந்த பில்லி, சூனியம், ஏவல் இவற்றின் மீது நமக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் 2008 தொடங்கி நாஞ்சில் சம்பத் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை இதுவரையிலையும் அவர் நம்பிக்கையை சீர்குலைத்ததே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும், என்னடா இவர் என்ன நம்பிக்கையை வச்சிருக்க முடியும்? நாஞ்சில் சம்பத்தின் மீது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒருத்தன் என்ன நம்பிக்கை வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2008 காலகட்டத்தில் நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காலகட்டம். ஒரு ஊரில், அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாவட்டத்தில் ஒரே அணியாக இருந்து செயல்படுகிறாங்க அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா, அந்த ஊருக்கு நாஞ்சில் சம்பத் அவர்களை பேச கூப்பிடுவாங்க. அதாவது கூட்டம் போட்டு பேச கூப்பிடுவாங்க. நாஞ்சில் சம்பத் அவர்கள் வருவதற்கு முன்னாடி ஒரே அணியில் இருந்த அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் பேசிவிட்டு பயணத்தை தொடருகின்ற பொழுது 3 அணியாக பிரிஞ்சிருவாங்க. ஒரு கட்சிக்குள்ளேயே ஓரணியாய் இருந்தவர்களை ஒரே இடத்துல பேசி 3 அணிகளாய் பிரிக்கக்கூடிய வல்லமை எப்பொழுதும் நாஞ்சில் சம்பத்துக்கு உண்டு. நாஞ்சில் சம்பத்தை கட்சியை விட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் விரட்டுவதற்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னன்னா, நாஞ்சில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் கட்சி வளர்ப்பார்னு பார்த்தேன், ஆனால் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பல கட்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. இந்த நிலைமையை இதுக்கு மேலே பொறுக்கவே முடியாது. அதுக்கு அவர் சொன்னது, கும்பால குருணி வந்தாலும் கூரை பிடுங்கி திங்கிற மாடு உதவாது அப்படிங்கிற பழமொழியை சொல்லி தான் கட்சியை விட்டு விரட்டி விட்டாரு நாஞ்சில் சம்பத்தை. அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நாஞ்சில் சம்பத்து பேச்சினால 4 பேர் கூடுனா கூட அந்த நாஞ்சில் சம்பத்தினால கட்சியிலிருந்து 4 அணியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க, அதனால அந்த ஆளை கட்சியை விட்டு விரட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கொள்கை உடையவர், சிறந்த முகூர்த்தம் உடையவர். செந்தில் ஒரு படத்தில் லெக் தாதா அப்படின்னு சொல்லுவான். லெக் தாதா அவனுக்கு பேர். கொண்டு போய் காலை வைக்கிற இடம்லாம் நாசமாக போயிடும், தரிசாக போயிடும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அரசியலில் அந்த லெக் தாதா யாருன்னா நம்ம நாஞ்சில் சம்பத்து தான். நீங்கள் நாஞ்சில் சம்பத்து போன இடமெல்லாம் பாருங்களே. அம்மா அவருக்கு இனோவா கார் வாங்கி நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாடு முழுமைக்கு சுற்றுவாங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதுதான் அம்மாவினுடைய கடைசி வெற்றி, அதிமுகவினுடைய கடைசி வெற்றி. அதற்கு பிறகு அதிமுக வெற்றி பெறவே இல்லை. அதற்கு முன்னாடியே அதுக்கு இடையில அமமுக டிடிவி தினகரனுடைய கண்ணசவிக்கு நான் கருத்தை சொல்லி நான் பரப்புரை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். ஆர்கே நகரில் ஜெயிச்ச ஆள் சொந்த தொகுதியிலேயே தொடர்ச்சியாக தோத்து கொண்டு இருக்கிறாரு. அந்த கட்சி இருக்கிற இடமே தெரியல. இப்படி நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. தான் சென்று கால் வைத்த இடத்தை கட்டாந்தரையாக மாற்றாமல் விடாத ஒரே சரித்திர புருஷன் யாருன்னா நம்ம நாஞ்சில் சம்பத்து தான். இப்படி உள்ள நாஞ்சில் சம்பத்தை ஏன் ஒரே கட்சியில் இருக்க மாட்டேங்கிறாரு? சரி, பிரிஞ்சு போனால் கூட மறுபடியும் ஏன் அந்த கட்சியில் சேர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கூர்மையாக பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு கட்சியில் தொடர்ச்சியாக ஒரு தலைமையை ஏமாற்றி கொண்டு இருக்க முடியாது. தொடர்ச்சியாக ஒருத்தன் சுரண்டிக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்ச நாள் ஏமாற்றலாம் அல்லது சுரண்டி சாப்பிடலாம். ஆனால் அவன் அதே இடத்துல இருந்து அதை நிலைபெறும் தொழிலாக செய்து கொண்டே இருக்க முடியாது. கட்சி தலைமைக்கு தெரிய வரும் பொழுது அவனை வெளியில் விரட்டி விட்டுரும். அப்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காலகட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்தும் இந்த ஆளுக்கு தனியாக காசு போகும். தனியாக நான் அமைப்பாக திரட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அங்கெல்லாம் வாங்கி தின்னதின் அடிப்படையில் விரட்டி விட்ட பிறகு என்ன, ஆடின காலும் அடித்த கையும் சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி போகிற இடமெல்லாம் எதிர்பார்க்கிறது. இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, நீங்கள் வெளியில் போனால் திமுகவோ அல்லது அண்ணா திமுகவுக்கோ போனீங்கன்னா அங்கே என்ன செய்ய முடியும்? அங்கே கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பு இருக்குது. நீ போறியா நாஞ்சில் சம்பத்து, ஒரு கூட்டம் ஏறி பேசுறியா, உனக்கு 25,000 ரூபா அந்த கூட்டத்திற்கு, நீ போகிறதுக்கு வழி செலவுக்கு கார் தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அதற்கு பெட்ரோல் அலவன்ஸு, இவ்வளவு தான் இங்கே கொடுப்பாங்க. இதை தாண்டி நீ கிளை செயலாளர்கிட்டையோ அல்லது வட்ட செயலாளர்கிட்டையோ அல்லது ஒன்றிய செயலாளர்கிட்டையோ கையவே நீட்ட முடியாது. இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது ஓரளவு ஃபிக்ஸட் பண்ணி ஒரு சரிப்பா இவ்வளோதான் உனக்கு தொகைன்னு ஃபிக்ஸ் பண்ண காசை கொடுத்துருவாங்க. ஆனால் திமுக காரன் இருப்பான்ல,
நீ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் இருந்து பேசும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அவன் தலைவர் மறந்துடுவாங்க, ஸ்டாலின் அவர்கள் மறந்துடுவார். ஏன்னா பரவாயில்ல, நமக்கு ஒரு அரசியலுக்கு ஒரு ஆள் வந்துட்டாருன்னு சேர்த்துக்குவார். ஆனால் கீழே இருக்கிற தொண்டன் மறக்க மாட்டான்ல. போகிற இடமெல்லாம் அவமரியாதை, போகிற இடமெல்லாம் செருப்பு வீச்சு. இதற்கு காரணம் என்னன்னா, நாஞ்சில் சம்பத்து சொல்லின் செல்வர் என்று சொல்லப்படுகின்ற இவர் செல்லுகின்ற இடமெல்லாம் சொன்ன சொல்லு, போகிற இடமெல்லாம் வந்து சாணியையும், என்ன தலைவர் சொல்கிற இது இந்த படத்தில் வர்ற மாதிரி மாட்ட ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கலந்து அடிச்சுட்டாங்களே தலைவா அப்படிங்கிற நிலைமையில் இருந்துருச்சு. இப்போ இவர் வந்து தொடர்ந்து ஒரே இடத்துல நிலைபெற முடியாமல் போனதற்கு காரணம்னா, தொடர்ந்து ஒருத்தனையும் தொடர்ந்து ஒரு கட்சியையும் ஏமாற்றி கொண்டு இருக்க முடியாதுங்கிறது அடிப்படையில் தான் புது ஆளாக போகிறது, புது கட்சிக்கு போகிறது. ஏன்னா புது கட்சிக்கு போனால் கொஞ்ச நாள் ஏமாற்றலாம், கொஞ்ச நாள் வந்து சுரண்டலாம். நீங்கள் ஒரு பக்கத்து மதிமுகவிலிருந்து இவர் வெளியில் போகும்பொழுது சொன்ன காரியம் என்னென்னா, தன்னுடைய மகளுக்கு நீங்கள் வந்து மருத்துவமனையில் சீட்டு வாங்கி கொடுக்கணும், டாக்டர் ஆகிறதுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும், கல்யாணத்துக்கு வரணும், இதற்கெல்லாம் வரல அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அங்கே வந்து பணப்பிரச்சனையில் பணம் கேட்டு தர முடியாது என்று சொன்னதன் அடிப்படையில் தான் வெளியில் போனார். அப்போ ஒருத்தன் ஒரு பிரச்சனையில் ஒரு கட்சியை விட்டு போகும் பொழுது எல்லா கட்சியிலையும் அவனுக்கு அதான் பிரச்சனையாக இருக்கும். சுரண்டி திங்கிறது, வறண்டி திங்கிறது, என்ன சொல்கிறது, அவங்களுக்கே தெரியாமல் திங்க வேண்டியது. இப்போ இந்த வேலைகளில் தான் வந்து பழைய கட்சிகளுக்கு இவருக்கு போகவே முடியாததுக்கு காரணம் அதே ஒரு காரணம்தான். அதை தாண்டி வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ விஜய் அவர்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி இவர் போய் கால் வைத்த இடம் எந்த கட்சியும் விளங்கவில்லை என்று சொல்வதற்கு இன்னைக்கும் விசிபிள் எடுத்துக்காட்டாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது. இவர் போய் இப்போதாங்க சேர்ந்தார். யார்? செங்கோட்டையன் போன பிறகு, அதன் பிறகு நாஞ்சில் சம்பத்து போனார். போன பிறகு இன்னைக்கு என்ன தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை, கட்சிக்குள்ளே இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை என்னன்னா, திருவண்ணாமலை பக்கத்து பெரிய பிரச்சனை, பேனர் வைக்கிறதுல அடிபிடி சண்டையாகி, ஆனால் ஒருத்தன் அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் 2, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்டத்தில் இருக்கிற 2 போஸ்ட்டுகளும் இன்னைக்கு அந்த காவல் நிலையத்தில் இருக்குது. சரி, அதுதான் எப்படி இருக்குது ஒரு நியூஸ் அப்படின்னு சொன்னால், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு மணிகண்டன் அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம். எங்கடா திருவள்ளூர் மாவட்டத்திலேயா அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை அத்தனை பேரும் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு நேராக பனையூர் பங்களாவுக்கு வந்துட்டாங்க. பழையூர் பங்களாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்துக்கு எதிராக நின்று திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்ற அவர் பணம் கொடுத்து ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர் பதவியை கொடுக்குறாரு. பணம் கொடுக்குறவனுக்கு தான் இந்த பதவியை கொடுக்குறாரு. அவரை எதிர்த்து வந்து அங்கே ஒன்றுமே செய்ய முடியல. புஷி ஆனந்துக்கு இதில் வந்து உடன்பாடு இருக்குது. புஷி ஆனந்த் படத்தை போடாமல் ஆதவ் அர்ஜுனா படத்தை போட்டதற்காக ஒருத்தனை வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாரு. ஒரே சர்வாதிகாரமாக இருக்குது. காது கொடுத்து கேளுங்கள் தளபதி என்று இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைமைக்கு எதிராக அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களே வந்து பொறுப்பாளர்களே வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியில் ஒரு கட்சியை எதிர்த்து அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சிக்காரனே வந்து போராட்டம் நடத்தினது முறை சுட தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் அந்த பெருமை சேரும். சரி, அங்கே பனையூரில் அது நடக்குது, திருவள்ளூரில் அது இருக்குது, திருவண்ணாமலையில் அது இருக்குது, திருச்செங்கோடில் என்னடான்னா நிர்மல்குமார் அவர்கள் வேட்பாளராக, திருச்செங்கோடினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் போகுது. அங்கே வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறாரு, புஷி ஆனந்த் பேசுகிறாரு, நிர்மல்குமார் இருக்கிறாரு. இன்னும் அங்கே வேறு யார் இருந்தாங்க என்னன்னு தெரில. புஷி ஆனந்த் எழுந்திரிச்சு இப்போ மேடையை போய் மைக்கை கைப்பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே யார் வேட்பாளர்னு அறிவிக்கிற பொறுப்பு கட்சி தலைமைக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் இல்லை. அதனால கொஞ்சம் பொறுத்துருங்க. கட்சி தலைமையாக இருக்கின்ற, தலைவராக இருக்கின்ற, தளபதியாக இருக்கின்ற அவர் வந்து அறிவிப்பார். அது வரலையும் இங்கே யாரும் வேட்பாளர்னு இல்லைன்னு சொல்லி நிர்மல்குமாருக்கு எதிராக அவர் போட்டிருந்த மேடையிலேயே ஏறி அவருக்கு எதிராக கருத்தை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை. இந்த ஆள் போய் சேர்ந்த நேரம், அதாவது ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, தருமபுரியில் ஒரு தாவேக்கா தொண்டர் வந்து காவல்துறையினுடைய கையை கடிச்சு விட்டாரே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு,
எனக்கு மட்டும் அவர் யார் என்று தெரிந்திருந்தால் அவரை கொண்டாடி தீர்த்திருப்பேன். யார கையை கடிச்சவனை, காவல்துறையினுடைய கையை கடிச்சவனை இவர் கொண்டாடி தீர்த்திருப்பாராம். அப்புறம் நிறைய சொல்றாருங்க. அங்க போவீங்களா, இங்க வருவீங்களா, அந்த கொள்கை உடன்பாடு இருக்கா, மது ஒழிப்பு உடன்பாடு இருக்கா. உண்மையிலேயே ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட்டை நாஞ்சில் சம்பத்தாக மாறி இருக்கிறாரு. நமக்கு கர்மம் இதெல்லாம் இப்படி, அதாவது நம்ம ஒருவனுடைய வாழ்வையும் ஒருவனுடைய வீழ்ச்சியையும் சமகாலத்தில் பார்க்கின்ற வாய்ப்புங்கிறது அந்த மனிதன் இறந்து போனதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் நாஞ்சில் சம்பத் பேசுகிறார், இலக்கிய பேருரையை பேசுகிறார் அப்படின்னு அப்படியே கண்ணொற்றி நின்று அப்படியே பார்த்து மெய் மறந்து இருந்த நாம இன்னைக்கு இவ்வளோ கேவலமாக போயிட்டானே. உலகத்தில் நாய் கூட ஒரு தட்டில் சாப்பிட்டுச்சுன்னா அந்த தட்டை தான் எடுத்துகிட்டு போகும். நீங்கள் ஒரு நாய் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் வளர்ப்பு நாயோ ஏதோ ஒரு நாய், தெருநாயாக இருந்தால் கூட இருந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தினந்தோறும் அந்த நாய்க்கு ஒரு தட்டில் சோறு போட்டோம்னா என்ன நிற்கும், அந்த நாய் உடனே அந்த தட்டில்கிட்ட தான் நிற்கும். நம்ம ஒரு தரையில் போட்டால் கூட அதை திங்காது, அல்லது வேற ஒரு தட்டில் போட்டால் கூட அது வேற நாய்க்கு போட்டிருக்கிற சோறு. நமக்கு சோறு போடணும்னா இந்த தட்டில் தான் போடுவாங்க அப்படின்னு அந்த நாய்க்கு தெரியும். அந்த நாய்க்கு தெரிஞ்சது கூட இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு தெரியலையே அப்படிங்கிறதா செய்தி. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தன் ஒரு வாழ்நாளில் ஒரு கொள்கையின்படி வாழ்வாங்கிங்க, ஒரு கொள்கையின்படி வாழ்ந்து அந்த கொள்கைக்காக இறந்து போகிறவங்கள நம்ம பார்க்குறோம். கொள்கையே இல்லாட்டினா கூட இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரை இருந்த காலகட்டம் வரலையும் கொள்கையோடு இருந்துச்சு அப்படின்னாங்க. அதன் பிறகு கொள்கையே இல்லாட்டினா கூட திமுக என்ற கட்சியில் இருந்து செத்து போகிறவங்கள நம்ம பார்க்குறோம். அல்லது ஒரு அண்ணா திமுக, அது மாதிரி எல்லா கட்சியுமே, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம், ஒரு தேர்தலுக்கு ஒரு 5 வருஷம் இப்படி உள்ளவங்கள கட்சி மாறுறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் காலையில் அவனை திட்டுறது, மத்தியானம் அவனோட சேர்றது, ஈவினிங் அவன்கிட்ட பேமெண்ட் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் காலையில் இன்னொரு கட்சியில் போய் பேசுறது. அதற்கு சற்றும் சளைத்தவர் இல்லை இந்த நாஞ்சில் சம்பத்தை பொறுத்தவரையிலையும். அதாவது எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களை நாம் தமிழர் கட்சியினர் விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, என் வாயிலிருந்து வருகின்ற அக்கினி பிளம்பான பேச்சில் நாம் தமிழர் கட்சி இனி பொசுங்க போகிறது என்பதை அவர்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டார்கள். அதனால்தான் அவர்கள் என்னை விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான் நம்ம நாஞ்சில் சம்பத். எனக்கு அதை கேட்ட உடனே நாம் தமிழர் கட்சியில் 13 பாசறை இருக்குங்க. அந்த 13 பாசறையில் மழலையர் பாசறைன்னு ஒரு பாசறை, இன்னும் நல்லா பேசுவாங்க. ஒரு பிள்ளையெல்லாம் தலைவர் பிறந்த நாளில் ஒரு சின்ன மகள் பேசினார் இல்லையா, அந்த சின்ன மகள் பேசின பேச்சை முடிஞ்சிச்சுன்னா இணையதளத்தில் போய் பாருங்கள். அந்த மகளினுடைய பேச்சினுடைய கால் தூசிக்கு விலைக்கு போற மாட்டாப்புல நம்ம நாஞ்சில் சம்பத். அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடு, பிடிப்பு, அந்த கொள்கையின் மீது அந்த கட்சியில் இருக்கின்றவர்களுக்கான ஈர்ப்பு, ஒரு பற்றுறுதி, இதுல ஒரு என்ன சொல்றது, அந்த மயிரளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மயிரளவுக்கு கூட ஈடாக மாட்டார் இந்த வாய்ச்சொல் வியாபாரி. அப்படி இருக்கும்போது அவர் அப்படியே பேசிட்டேன். நான் என்ன சொல்றேன், நீ தான் நல்லா பேசுவியே, நீ நல்லா பேசி கூட்டத்தை கூட்டி ஒரு பிரளயத்தையே உருவாக்குவில்லை, அப்புறம் என்ன மயத்துக்கு போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த? நீ தனியாகவே நின்று ஒரு கூட்டத்தை கூட்டி பிரளயத்தை உருவாக்கி நீ தனித்த கட்சியாகவே தொடங்கி ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கலாமே. ஒவ்வொருத்தன்ட்டையும் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் ஒவ்வொரு கட்சியிலையும் போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ பிரளயத்தை உருவாக்கி ஒரு கட்சியின் தலைவராகி அந்த கட்சி தலைமை அதிகாரத்துக்கு போயிடுச்சுன்னா நீ என்ன செஞ்சுருக்கலாம்? ஒட்டுமொத்த நாட்டையுமே சுரண்டி இருக்கலாம்ல. நீங்கள் உண்மையிலே சாட்டை துரைமுருகன் சொன்னது உறுதியாக நடக்கும். இன்னும் சில மாதங்களிலேயே இந்த ஆள் அந்த கட்சியை விட்டு வெளியில் முடியாந்துட்டு அவன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவனா அவன் தற்குறி பயல் அப்படின்னு சொல்லி பேசாட்டின்னா அது நாஞ்சில் சம்பத்து இல்லை. ஏன்னா நாஞ்சில் சம்பத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கு, நாஞ்சில் சம்பத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. திருடின கை, ஓடுன காலு, எடுத்த கை, இது நிற்கவே நிற்காது. வழக்கத்துக்கு மாறா திருட தோணும் பொழுது அவங்களே என்ன சொல்றது, உடனே பிடிச்சி வெளியில் தள்ளுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அதனால என்ன சொல்கிறது, இவனெல்லாம் போய் நம்ம பேசி ஒரு காணொலி பதிவு போட வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. இருந்தாலும் அந்த வாய் இருக்கு இல்லையா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை குறித்து உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தகுதி இருக்குது?
உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் வந்து முகநூலில் நடந்ததெல்லாம் அதெல்லாம் நம்ம வாயில் சொல்ல வேண்டியதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது என்ன நடக்குது, நீங்கள் அறையில் தங்கிக்கிட்டு என்ன வேலை பார்க்குறீங்க, இந்த வயசில் என்ன வேலை பார்க்குறேங்கிறது வந்து முகநூலில் வீடியோ படங்களாகவே வந்துருச்சு. ஆனால் நீ வந்து என்னென்னா அடுத்தவனினுடைய கேரக்டரை, அடுத்த கட்சியினுடைய தலைமையை வந்து ஒருமையில் விமர்சிக்கிறதெல்லாம் நாஞ்சில் சம்பத் அவர்களே, இது முன்னாள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காலகட்டம் இல்லை, விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. நீ வெளியில் வந்தீங்கன்னா உனக்கு நடக்கிறதே அன்பளிப்புகளும் உனக்கு நடக்கிற வெகுமதிகளும் மிக அதிகம் என்பதை பதிவு செய்து, நீங்கள் நாஞ்சில் சம்பத்து பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்தால் உங்கள் கட்சியை பற்றி கவலைப்படுங்க. வெளியில் இருக்கிறவங்க ரெண்டை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா கட்சியும் காலி, நாஞ்சில் சம்பத்தும் காலி. உண்மையிலேயே அரசியலில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பாலியல் தொழில் போல இந்த அரசியலை அணுகுகிறது. அது மாதிரியான ஒரு அரசியல் அணுகுமுறையை வந்து இது கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது தொடர்ச்சியாக மெய்ப்பிக்கப்பட்டு வருகின்றது. அதனுடைய நடவடிக்கையில் அந்த பாலியல் தொழில் போல இந்த அரசியல் அணுகுகின்ற அணுகுமுறையில் புதிதாக தேர்ந்த நம்ம தொழிலாளி, நம்ம ஆள் யாரு, புதிய கஸ்டமர் யாருன்னா நம்ம நாஞ்சில் சம்பத்து என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.